ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலான்றதுக்கு முன்னாடி, நம்ம நாள் வந்து இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு, வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. அப்படியே நம்ம வீட்ல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு, அப்படியே பூவெல்லாம் பறிச்சு சாமிக்கு வச்சாச்சுங்க. வீட்ல இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி விட்டாச்சு. காலையிலங்காட்டி எந்திரிச்சு, செடியெல்லாம் அப்படி பூத்து குலுங்குறத பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வறுவல் தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் வறுவல்னா வந்து ஹோட்டல் சுவையில இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நம்ம நெறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கும். ஆனா வீட்ல இருக்கிற மசாலா வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டா எப்படி செய்யுதுன்னு கொஞ்சம் மாத்தி எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம எப்பயும் ஒரே மாரி செஞ்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? கொஞ்சம் டேஸ்ட்ட மாத்தி இப்படி தான் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த கரம் மசாலாலாம் அதிகமா சேர்த்துட்டு சாப்பிடுறப்போ, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் நெறைய வரும் இல்லைங்களா? அவைங்களுக்குலாம் இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அந்த மாரி ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. ரொம்ப அ என்ன சொல்றது? ரொம்ப மைல்டா இருக்கும். ரொம்ப சூப்பராவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே நல்லா ஸ்பைஸ்லெஸ்ஸா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 7, 8 பூண்டு உரிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழுத்த தக்காளியா எடுத்துக்கலாம். பெரிய தக்காளி இருந்தா 1, சின்ன தக்காளி இருந்தா 2 எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கறி மசால் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன், சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நல்லா நைஸா அந்த பேஸ்ட்ட அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இத அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஓரமா வச்சுட்டு, இப்ப நம்ம வந்து சிக்கன் வந்து 1/2 கேஜி எடுத்து வந்திருக்கோங்க. அதில நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு 5, 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது அரைச்சதுல ஒரு 1/4 பகுதி அளவுக்கு மட்டும் கொஞ்சமா அந்த மசாலா வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு, சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? அத நம்ம இது கூடவே இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இப்ப சிக்கனையும், அந்த மசாலா செஞ்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? 2யும் நல்லா கைவிட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா நமக்கு ஒட்டி வரணும். நல்லா ஒட்டி ஊறி வரணும். அதுக்காக தான் நல்லா பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மசாலா பத்தல அப்படின்னா, இன்னும் கூட நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நம்ம போட்டது கரெக்ட்டா இருக்கு பாருங்க. நல்லா இந்த மாரி பெசஞ்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறி வரட்டும். தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அப்படியே மறக்காம யாருக்கெல்லாம் ரோஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சிக்கன் வறுக்கிறதுக்கு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு கூட நம்ம வந்து உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கலந்து வச்சிருக்கோம். அதனால அப்படியே சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, 1 கொத்து கருவேப்பில அது கூடவே சேர்த்துக்கலாம். கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா? அந்த மசாலாவோட அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்ப எல்லா சிக்கனையும் அந்த மசாலாவோட ஃபுல்லா நம்ம இது கூட சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பெல்லாம் எல்லா பக்கமும் வர மாரி ஃபுல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே அந்த மசாலாவோட தான் நம்ம சிக்கன வேக வைக்க போறோம். நல்லா சிக்கன்ல ஊறி மசாலாலாம் சூப்பரா சிக்கன்ல இறங்கியிருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டோம். இப்ப நல்லா இந்த மாரி கிளறி விட்டுட்டு ஃபுல்லா இந்த மாரி கலந்து விட்டுட்டு, தட்டு போட்டு மூடி ஒரு 10லருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு, அப்படியே அந்த மசாலா கூட வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்த்துனீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி தண்ணி மாரி, குழம்பு மாரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம தண்ணியிலே சேர்க்காம, சிக்கன் நல்லா தண்ணி விட்டு எப்படி இருக்கு பாருங்க. உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு இப்ப பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட குறை இருந்தா இந்த டைம்ல கொஞ்சம் போட்டு நீங்க கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க சிக்கன்லாம் நல்லா தண்ணிலாம் விட்டுட்டு, நமக்கு உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப நம்ம ஒரு பேஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா? வெங்காயம், தக்காளி, ஜீரகம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா? அதில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா, நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட்லயே கூட நம்ம சேர்த்துட்டு கூட பண்ணலாம். ஆனா இப்படி சேர்த்து செய்றப்போ இன்னும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் சேர்த்த வேண்டாம். இதுலயே இருக்கிற தண்ணியே போதும். நமக்கு வறுவல் மாரி வரும். இல்ல உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாம இருந்தா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். தண்ணி சேர்த்துனோம்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறி கிடைக்கும். அதுக்காக தான். இப்ப இதெல்லாம் கழுவி விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். அப்பப்ப நடுவுல எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கணுங்க. இப்ப பாருங்க, சிக்கன் எல்லாம் மசாலாவோட வெந்து சூப்பரா நமக்கு தயாராயிருச்சுங்க. நீங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிடுறப்போ, அந்த நான்வெஜ் சாப்பிடுறப்ப நெறைய பேருக்கு வந்து வயித்து ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா? நெஞ்செரிச்சல் இந்த மாரிலாம் அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாரிலாம் வராது. ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன் வறுவல் சூப்பரா நமக்கு தயாராயிருச்சுங்க. கடைசியா மல்லித்தழை இல்லன்னா கருவேப்பிலை தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம கருவேப்பிலை சேர்த்தலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான சிக்கன் வறுவல். ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டோங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.